ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நேற்று பிக் பாஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த விஜய் சேதுபதி சார் எதுக்கு அமித்தையும் கானாபனத்தையும் வச்சு செய்கிறாருன்னு தெரியல. இவங்க 2 பேரையும் தவிர வச்சு செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் பர்டிகுலராக திட்டணுங்கிறது எனக்கும் தெரியல. அங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நம்ம கமருதீன் தான். ஆனால் அவர் கமருதீனை விட்டுட்டு மற்றவங்கள கேள்வி கேட்குறதில்ல என்ன நியாயம் இருக்குது? எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் சேதுபதி சார் ஒரு இதில் பச்சைமாக நடந்துக்கிறான்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏன்னா வினோத் மேலே நிறைய தப்புகள் இருக்குது. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவங்க பண்ணுற தப்பு தெரியாமல் இருந்துச்சு. சரி, அதுக்காக அந்த கமருதீனை தானே அவர் கேட்டிருக்கணும். அவங்கள பற்றி அவர் ஒன்றுமே கேட்கல. நம்ம கமருதீனுக்கும் வினோத்துக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதில் கெடுக்கிற விதமாக நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். எந்த ஒரு ஃப்ரெண்டும் தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு கமருதீனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கணுங்கிறது அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வீட்டு தலையை பற்றி கேட்டாங்க. எல்லோரும் அமித்தை வச்சு செஞ்சாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்கத்தானே செய்யும். அது சாண்ட்ரா அட்ரஸ் பண்ணி நீட்டாக சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்று புரியல. இந்த அமித் எதுக்கு பார்வதி கமருதீனை பார்த்து அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணி அவங்ககிட்டே இருக்கார்? ஏன் அவங்க கூடவே இருக்கார்? அவங்க பண்ணுற தப்பையுமே எதிர்த்து கேட்க மாட்டேங்காரு. ஒருவேளை அவங்கள பகச்சிக்கிட்டா வெளியே போயிடுவோம்னு நினைக்கிறாரு என்னவோ. அப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ் வராரு. அவங்க நம்ம வியானா அவங்க முன்கூட்டியே நினச்சிட்டாங்க நம்ம அந்த வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம நினைக்கிறோம் வியானா பொண்ணு வந்து கெத்தாக வெளியே போச்சுன்னு. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தெரியுமா? அந்த கண்களில் ஒரு வித ஏக்கம் எனக்கு பார்க்கவே கஷ்டமாக போயிடுச்சு. என்ன தான் அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் அதுவும் நல்ல பொண்ணு தானே. அப்புறம் கடைசியாக வெளியே போகும்போது வியானா ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கமருதீனை பற்றி ஒன்று சொல்லிட்டு போனாங்க. இந்த கமருதீன் இருக்காங்களே, கிடைச்ச இடத்துல 6 அடிப்பாங்க போல். அப்படி தான் நம்ம வியானா கிட்டேயும் ஒன்று சொல்லியிருக்காங்க. வியானா, நான் எவ்ரி 4 டைம்ஸுக்கு ஒரு டைம் வந்து அவங்கள பார்த்து நீ மட்டும் ஓகே சொல்லியிருந்தா நான் வேணால் உங்கள் அம்மா கிட்டே வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கமருதீன் என்ன சொல்ல வர்றாருன்னா, வியானா ஓகே சொல்லியிருந்தா பார்வதி பின்னாடியோ பலூன் பின்னாடியோ போயிருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னங்க விளையாட்டு? உண்மைக்கு நீங்கள் விளையாடுறீங்களா இல்லாட்டி உங்களோட நினைப்பு தான் என்னென்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னவோ இந்த கமருதீனை பார்க்கும்போது அவர் கண்ணீர் ரசி மாதிரி தெரியுது. என்னை எப்போ பாரு பெண்கள் பின்னாடியே தான் இருக்கார். சரி, அப்புறம் அவங்க போகும்போது கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல நடிகை வெளிப்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள் வியானாவுக்கு.